தங்கமயில குட்டா காட்டுறதுக்காக சரவணனை பேடா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள்ல என்ன அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மீனா, கோமதி அப்புறம் ராஜி இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த விஷயத்தை பத்தி அப்படின்னா இப்போ மயில் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ அந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு அக்கா ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல கோமதி அவ கூட யார் போறா அப்படின்னு சொல்லி கேட்க யாருமே போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க யாரு கூடக்கா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் யாரு கூடயும் போல மீனா, நான் தனியா போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அண்ட் கோமதிக்கு மண்டைக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ தனியா போறாளா தங்கமயிலு, நம்ம கூட போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சரவணன், அஞ்சலி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ அஞ்சலி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வேண்டாம், இது சரிப்பட்டு வராது, குழந்தைக்காக தான் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சரவணன் கிட்ட சொல்ல சரவணன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏற்கனவே ஒரு முறை நான் உன்னை இழந்துட்டேன், இதுக்கப்புறம் உன்னை இழக்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி அஞ்சலி கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காரு. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு குடிச்சிட்டு போறாரு. அப்ப பாண்டியன், கோமதி 2 பேருமே அவர் சத்தம் போடுறாங்க. அது எதுவுமே கேட்காம அவர் பாட்டுக்கு உள்ள போயிடுறாரு. இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள் அப்படின்னா இவ்வளவுதாங்க. அண்ட் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் சரவணனோட கேரக்டர் சரி கிடையாது, அவன் ரொம்ப நல்லவனா இருந்தான், இப்ப அதுக்கு நேர் மாறாகிட்டு இருக்கான், இப்ப நம்ம என்னதாங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியன் கேட்க அப்ப பாண்டியன் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். அந்த பக்கம் நின்னா ஏன் அந்த பக்கம் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் நின்னா ஏன் இந்த பக்கம் மட்டும் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பக்கமும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இது அவனோட வாழ்க்கை, இதுக்கப்புறம் நம்மளால இதுல தலையிட முடியாது. ஒண்ணு அவ யாரை விரும்புறானோ அவங்கள கூட சேர்த்து வச்சிருக்கிறது நல்லது, இல்ல அப்படின்னா இவனை கன்வின்ஸ் பண்ணி மயில கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது 2 தான் நம்மளால பண்ண முடியும் கோமதி, இதை தாண்டி நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க தங்கமயில் உண்மையிலே திருந்திட்டா, அவ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்றதுக்காக அவளை போய் சொல்லியிருக்கா அப்படின்றது உண்மைதான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ அவ திருந்திட்டாங்க, உண்மையிலே நான் எனக்கு தெரிஞ்சு அவன் நல்ல பொண்ணாதான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி கோமதி உனக்கு தெரியுது அவனுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே விடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா குமாரை காட்டுறாங்க. குமார் பயங்கர கோவமா இருக்காது கதிர் மேல. சோ இவன் ஆரம்பத்திலே உண்மையை கூட சொல்லி இருந்திருக்கலாம், இவன் எதுக்கு உண்மையை சொல்லாம இருந்தா, இவன் உண்மையை சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா கதிர் தன்னை நல்லவனா காட்டிக்கிறனோ, தன்னை உயர்ந்தவனா காட்டிக்கிறனும் அப்படின்றதுக்காக தான் தன்னை பத்தின விஷயங்களை எல்லாத்தையும் மறைச்சு அந்த பழி அவன் வேணுக்குமே சுமந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இவன் அப்பையும் பாத்தீங்கன்னா அவன் மேல தப்பு இருக்குன்ற மாதிரி காட்டிக்க மாட்டேங்கிறான், அந்த பழியும் தூக்கி கதிர் மேல போடுறான். இவன் யோக்கியனா இருந்தா இவனே முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் தான் இப்படி தள்ளி விட்டேன் அல்லது கைத்தை தடு மாதிரி கீழே விட்டார் அப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அப்ப எதுவுமே சொல்ல மாட்டானா. ஆனா இப்ப கதிர் அமைதியா இருந்தது பிரச்சனையா. சோ இந்த விஷயத்தை சொல்லி கதிர் கிட்ட போய் சண்டை போட கதிர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒழுங்கு மரியாதை போயிரு, அன்னைக்கு நான் சும்மா இருந்தேன் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுனால சும்மா இருந்தேன், இன்னைக்கு நான் சும்மா இருக்க மாட்டேன், மரியாதை போயிரு இல்ல அடி வெளுத்து விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ட் அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தங்கமயில் ஆஸ்பத்திரிக்கு போற சீனை காட்டுறாங்க. சோ ஆஸ்பத்திரிக்கு தனியா தான் போகணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ல தங்கமயில் போகும்போது தான் கோமதி அந்த இடத்துக்கு ஒரு அத்தையா இல்லாம ஒரு அம்மாவா நடந்துக்கிறாங்க. அப்ப மயில்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன், எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போவேன், நீ ஆரம்பத்தில் நிறைய தப்பு பண்ணிருக்க மயில், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா இப்ப அப்படி கிடையாது, நீ திருந்திட்ட அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது, உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன், யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படாத, உன் கூட நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆறுதலா சொல்ல அப்படியே தங்கமயில் கோமதியை கட்டி அணைச்சிக்கிறாங்க, அத்தை அப்படின்னு சொல்லி கட்டி அணைக்கிறாங்க. ஸோ அந்த காட்சிகள்லாம் பார்க்க நெகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்னா யார்கிட்டயாவது மயில் போய் உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம். பட் மயில் யார்கிட்டையும் உண்மையை சொல்லாம சரி கண்டுபிடிக்கிறப்ப கண்டுபிடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி எவ்வளோ பிரச்சனை உண்டு பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் இவங்க மேல கேஸ் போட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ அவங்க டோட்டலாவே திருந்திருக்காங்க. இந்த திருந்தினதை குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா சரவணன் 1% கூட தயாராகவே இல்லை. ஏன்னா இப்போ அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பா மயில இவங்க சொல்றாங்களே அப்படின்றதுக்காக ஏத்துக்குருவாரு. ஆனா இவருக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதுனால தான் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.